பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த அருமையான நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கடவுளை சந்திக்க தேவன் தாமே இந்த அருமையான நாளில் தேவன் நமக்கு ஆண்டவர் இயேசு நாமத்தினால் உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கடவுளை நாங்கள் உண்மை அறிவதற்கும் நீர் மகிமைப்படுவதற்கும் இந்த வேளையிலே உம்முடைய சித்தை எங்கள் மத்தியிலே செய்வதற்கும் நோக்கி நாங்கள் பார்க்குறோம். தகப்பனே, தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிகிறதுக்கான உறவையும் ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் ஒருவர் தாங்கவும் அன்பு கொள்ளவும் ஜெபிக்கவும் கடவுளை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் நாம் மகிமைப்படுத்தும். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாளிலே விசேஷமாக எபிரேய புஸ்தகத்திலிருந்து நாம் கடவுளுடைய வார்த்தையை தியானித்தோம். எபிரேய புஸ்தகமானது பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் அநேக காரியங்களை சொல்லி அவைகளுக்கான ஒரு நிறைவை, ஒரு முழுமையை, ஒரு முற்று முடிகிற ஒரு பரிபூர்ணமான நிகழ்ச்சியை எதிர்நோக்கினதாக சொல்லப்படுகிறது தான் இந்த எபிரேய புஸ்தகத்தின் முக்கியமான காரியம். நாம் எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும், இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே சொல்லப்படுகிற நிகழ்ச்சிகள். யாரை பற்றி சொல்லப்படுகிறோ அவர்களை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு மேன்மையானவர். சொல்லப்படுகிற நிகழ்ச்சியில் தேவ தூதர்களை விட, மோசையை விட, யோசுவாவை விட, ஆரோனை விட, அப்படியே சொல்லப்பட்டு வருகிற நிகழ்ச்சிகளை எல்லாரை விட அவர் மேன்மையானவர், மிகவும் சிறந்தவர் என்கிறதை வலியுறுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த எபிரேய புஸ்தகத்தினுடைய முக்கியமான செய்தி. அது மாத்திரமல்ல, இந்த எபிரேய புஸ்தகத்தை நாம் படிக்கும் பொழுது எங்கே குறைவுள்ளதாக இருக்கிறதோ அது நிறைவடைகிறது, எங்கே குறைவாக இருக்கிறதோ அது பரிபூர்ணம் அடைகிறது. அந்த பரிபூர்ணமான ஒன்றையும் நிறைவான ஒரு நிகழ்ச்சியும் ஒரு முழுமையான ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்று தான் இந்த எபிரேய புஸ்தகம். போன நாளிலே விசேஷமாக நம்ம எப்படி நிழலிலிருந்து நிஜத்தை நோக்கி செல்லுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். நிழல் என்கிறது எதுவாக இருக்கிறது? பொதுவாகவே அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அனுசரித்து வந்த அந்த வழக்கங்கள், பழக்கங்கள், சடங்குகள் என்கிறது அவருடைய ஒரு நிழலுக்காக, அல்லது ஓய்வு நாள், மாத பிறப்பு, பண்டிகை, இவைகளெல்லாம் ஒரு நிழலாக இருந்து அந்த நிழலாக சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் வழியாக வரப்போகிற மேசியா கிறிஸ்துவை காண்பிக்கிறதுக்கான ஒரு சடங்குகளாக அவைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் வந்த மேசியா அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து அவருடைய சடங்குகளிலேயும் அவருடைய பழக்கங்களிலுமே அவங்க இருந்ததுனால இது நிழல், நாம் அனுசரித்து வருகிற சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு நிழல். கிறிஸ்து வந்துவிட்ட பிறகு நாம் நிழலில் இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நிஜமாகிய கிறிஸ்துவனிடத்தில் வர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்தோம். ரெண்டாவது காரியமாக நிழலாக இருந்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் இருந்தது நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் குறித்த காலத்திலும் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அவர்களை அடக்கி, அவர்களை கீழ்ப்படுத்தி, அவர்களை ஆண்டவர் என்று கிறிஸ்துவ அண்டையில் நடத்துகிற உபாத்தியாய், வழிகாட்டியாக இருந்தது. ஆனால் நியாயப்பிரமானது கிறிஸ்து வந்துவிட்ட பிறகு அங்கே ஒழிக்கப்படுகிறது அல்லது நீக்கப்பட்டது. இப்பொழுது நிஜமாகிய கிறிஸ்துவுக்குள்ளான் நாம் இருக்கிறோம். மூன்றாவது காரியமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிழலாட்டமாக இருந்த காரியம் எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ அமைக்கப் போகிறதான ஆசரிப்பு கூடாரமானது நிஜமானதல்ல, அது பரலோகத்தில் இருக்கிறதுக்கு மாதிரி. அதனால் மாதிரியை உண்டு பண்ணு என்று
ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை சொல்லி அதை செய்யும்படியாக கடவுள் சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியை தான் ஜனங்க பார்த்து கொண்டு இருந்தார்களே தவிர நிஜமாயிருக்கிற பரலோகத்தை அவர்கள் அறியவில்லை. இந்த ஒரு நிலைமையை மாற்றுவதற்காக எழுதப்பட்ட புத்தகத்தில் இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் வரையிலும் எப்படி நாம் நிழலை விட்டு நிஜத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், நிழலை விட்டு எப்படி நிஜமான கிறிஸ்துவில் வந்து ஒரு நிறைவை அடைய வேண்டும், ஒரு பரிபூர்ணமான நிகழ்ச்சி அடைய வேண்டும் என்கிறதுக்காக சொல்லப்படுகிற செய்தி. இதில் நான் வாசித்த பகுதியில் பார்க்கும் பொழுது இப்படி நிழலாக சொல்லப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் இந்த எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் விசேஷமாய் நாம் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரம் அல்லது இங்கே சொல்லப்படுகிற 1ஆம் உடன்படிக்கை, 2வது உடன்படிக்கை, 1வது ஆராதனை, 2வது ஆராதனை என்று சொல்லப்படுகிற இந்த ஸ்தலங்கள் 1வது உடன்படிக்கையின் ஸ்தலமாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற மேஜை, சமூக தப்பங்கள், குத்து விளக்கு, இதில் ஆசாரியன் நாள்தோறும் செயல்படுகிற விதம். 2வது கூடாரமாக சொல்லப்படுகிறது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் என்கிறவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக அங்கே காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கையின் பெட்டியின் மேலும் அங்கே இருக்கிறதான கேருபீன்கள், அங்கே இருக்கிறதான விசேஷமாக குத்து அங்கே இருக்கிறதான இந்த தூப கலசங்கள், பெட்டிக்குள் இருக்கிற அந்த 2 கற்பனை பலகைகள், இவைகள் மேலெல்லாம் தெளித்து ஒரு மீட்புக்கான ஒரு செயலை செய்து கொண்டு வந்தான். ஆனால் இதை பற்றிய காரியத்தில் இன்றைக்கி வாசித்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது இப்படி செலுத்தப்பட்டு வந்த அந்த காணிக்கைகளும் 9வது வசனத்தில் காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை. அப்படியானால் இப்பேற்பட்ட காரியங்கள் என்கிறது அவனை ஒரு பூரணமான நிலைமைக்குள்ளாக கொண்டு செல்லவில்லை. அதனால் அந்த பூரணப்படுத்தாத ஒரு நிலைமை இருந்தபடியினால இதை மாற்றுவதற்காக இன்றைக்கி வாசித்த அந்த 11வது வசனத்தில் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். அப்படியானால் வரப்போகிற நன்மை யாரால் வரப்போகிறது? வரப்போகிற பிரதான ஆசாரியராக இருக்கிற கிறிஸ்துவினால் வரப்போகிற காரியம் என்பதையும் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும். அப்படியானால் ஒரு வரப்போகிற நன்மை வரப்போகிறது, அந்த நன்மைக்கான ஒரு சீர்திருத்தம் நடைபெற வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு தெரியும், உலகத்தினுடைய மாற்றங்கள், உலகத்தில் இருந்த மூட பழக்க வழக்கங்கள், பழங்காலத்தில் இருந்ததான முறைமைகளெல்லாம் இன்றைக்கி மாற்றி அமைக்கப்பட்டு உலகமானது ஒரு ஒழுங்குக்குள்ளாக ஒரு சீரமைப்புக்குள்ளாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னு சொன்னால் அநேகர் இந்த சீர்திருத்த ஒரு காரியங்களை செய்ததுனால இந்தியாவில் இருந்த அநேக மூட பழக்கம் வழக்கங்கள் போன்றவைகள் கூட ஒழிக்கப்பட்டு இன்றைக்கி அந்த மூட பழக்க வழக்கங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கி உலகமானது அல்லது நம்முடைய நாடானது ஒரு சீர்திருத்த நிலைமைக்கு வந்திருக்கிறது. அதே போல் இந்த வேதத்தில் பழைய ஏற்பாடு என்ற பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்து வந்த முறைமைகள் என்கிறது இங்கே வரப்போகிற கிறிஸ்துவினாலே, வரப்போகிற இயேசு கிறிஸ்து வருகிறதுனாலே நன்மை அல்லது சீர்திருத்தத்தினாலே நன்மை உண்டாக போகிறது. என கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொன்னால், இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியர். அந்த வரப்போகிற இயேசு அல்லது வந்து போன இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சீர்திருத்தம் நடைபெற வேண்டும். அந்த சீர்திருத்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானது வரும். எல்லாருமே நாம் எதிர்பார்க்க சொன்னால் நன்மையானது நமக்கு வர வேண்டும், நன்மைகள் நடக்க வேண்டும். நன்மைகள் நடைபெற வேண்டுமானால் நாமே சில நேரங்களில் சொல்லுவோம், இதை நான் மாற்றிக்கணும், இதில் நான் திருந்தணும், அதை நான் சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணும் பொழுது நமக்குள்ளே ஒரு மாற்றம் வரும், ஒரு நன்மை வரும் என்கிறதை உண்மையாக நாமே உணர்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு சீர்திருத்தம் என்கிறது, ஒரு நன்மை என்கிறது நாம் இந்த உலகத்தில் அனுசரித்து வருகிற ஆராதனை முறைமைகளிலோ கிறிஸ்துவ வாழ்க்கையிலோ இன்னும் ஒரு சீர்திருத்தமான ஒரு நிலைமையோ
அல்லது கிறிஸ்து வந்து போன ஒரு நன்மையோ இன்னும் அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். காரணம் சொன்னால் நாம் வாழ்கிற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்கிறது விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த ஒரு அனுபவம். அல்லது நான் கிறிஸ்துவன் ஆன பிறகு எனக்குள் வந்த மாற்றம் அந்த மாற்றம் எப்பொழுது வந்தது சொன்னால் கிறிஸ்துவானவர் வந்ததுனால ஏற்பட்ட நன்மையானது, அல்லது இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை சீர்திருத்ததினாலே எனக்கு கிடைத்த நன்மை. நிறைய நேரங்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒன்றுமில்லாததையே நாம் உணர்கிறோம், வெறுமையானதை உணர்கிறோம், வளர்ச்சி இல்லாத வாழ்க்கையை வாழுகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வேளை நாம் பார்க்கும்போது பண்டிகைகளையோ அல்லது சில காரியங்களையெல்லாம் நாம் நிகழ்வுகளில் நாம் அதிகமாக ஈடுபடுவோம், அதிகமாக பங்கு கொள்வோம். ஆனால் அப்படி செய்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை நிலை அதே நிலையை தான் இருக்கிறத தவிர நம்முடைய குணாதிசயங்களோ நம்முடைய வாழ்க்கையின் தரமோ அந்த நிலைமையிலிருந்து மாற்றமே இல்லை. இது காரணம் என்ன சொன்னால், இந்த பகுதியில் விசேஷமாக இந்த எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சீர்திருத்தம், அந்த சீர்திருத்த காலம் வரும் பொழுது கிறிஸ்துவானவர் சீர்திருத்துவதற்காக வரப்போகிறார், வரும் பொழுது நன்மையானது நடைபெறும் என்று சொல்லி வாசித்த அந்த பகுதியில் நமக்கு நேரில் விசேஷமாக நான் வாசிக்கிறேன். 12வது வசனத்தில், வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினால அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படியானால் 9வது வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்யக்கூடிய மனசாட்சியை பூரணப்படுத்தவில்லை. 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இப்படி பூரணப்படுத்தாதிருந்த பலிகள் காணிக்கைகள் என்கிறது நம்மை பூரணப்படுத்தாதிருந்ததுனால அந்த பலியை பார்த்து கொண்டிருந்த மனிதன், அந்த காணிக்கையை செலுத்துகிற மனிதன் ஒரு பூரணப்பட்ட நிலைக்கு வரவில்லை. அந்த பூரணமான நிலையை, ஒரு சீர்திருத்தத்தை, வரப்போகிற நன்மை கிறிஸ்துவ வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இங்கே பார்த்தார். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த சடங்காச்சாரமான இந்த பலிகள் அல்ல, நானே பலியாகிறேன். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களை பூரணப்படுத்தாது, இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடாது. உண்மையான ஒரு மாற்றம் உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நானே பலியாகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சரீரத்தையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது பூர்ண நித்திய மீட்பு உண்டு பண்ணினார். அங்கே நம்ம பார்த்தோம் 11வது வசனத்தில் பூரணப்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்குறோம். 12வது வசனத்தில் பார்க்கும்போது நித்திய மீட்பு கிடைத்தது என்று சொல்லுகிறார். 13 வாசிக்கிறார், அது எப்படி நீல் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தீட்டுப்பட்டவர் மேல் தெளிக்கப்பட்ட கிடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது நிச்சயம். எவ்வளவு நிச்சயம்! அப்படியான உண்மையாகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம். எவ்வளோ நிச்சயம் நமக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பெற்று இருக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? தற்காலிகமான ஏதோ ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைந்து அந்த சந்தோஷத்தில் நிறுத்தி விடுகிறோமா? அல்லது இயேசு நமக்கு கொடுக்கிற வரப்போகிற நன்மைக்குரிய அந்த சீர்திருத்தத்தினால் உண்டான, அல்லது இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்ததுனால ஏற்பட்ட அந்த நித்திய மீட்பு என்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொன்னால், முக்கியமாக இந்த 14வது வசனத்தில் சொல்லுகிறபடி என்ன நடக்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை செத்த கிரியைகளோட நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, பாவம் செய்தும் பாவம் என்கிறதை உணராதவர்கள், தொடர்ந்து பாவத்தை துணிகரமாக செய்கிற அநேக கிறிஸ்தவர்கள் துணிந்து வாழ்கிறார்கள். நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் எனக்கு தெரியாது. அவள் வாழ்க்கையில் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று தங்களை ஏமாற்றி கொள்கிறார்கள். மனசாட்சி இல்லாதவன், பாவத்தை குறித்து உணராதவன், இன்னும் நித்திய மீட்பை அடையாதவன். உண்மையாக ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய வாழ்க்கையில் நித்திய மீட்பை பெற்று இருக்கிறான்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையின் விசேஷமே என்னன்னு சொன்னால் அந்த மனசாட்சி இருக்கும். நான் ஒரு பாவி என்கிறத உணர்வான், தன் பாவத்தை குறித்து உணர்வான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆனால் மனசாட்சி இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கைகள் மனசாட்சியில் சுத்திகரிக்காத காரணம் ஏன் சொன்னால், ஆடு வெள்ளாட்டுக்கடா என்கிறது சரீரத்தை சுத்தமாக்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குறது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மாத்திரமே சுத்திகரிக்கப்பட முடியும். இதை பற்றி பாருங்கள். இன்னும் கூட நம்ம அந்த எபிரேயர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். இப்படி இரத்தத்தை தெளிக்கிறதுக்கு என்ன காரணம்? 22 சொல்றார், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லா இரத்தத்தினால சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. உண்மையாக எத்தனை கிறிஸ்துவ வாழ்க்கையில் சடங்காச்சார கிறிஸ்துவர்களாக வாழணும், பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்படி பாரம்பரியமாக இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்கிற கிறிஸ்தவர்கள் 3/4 மக்கள். ஆனால் அந்த பாரம்பரிய சடங்குகளிலிருந்து கடவுள் இயேசுவினால் மீட்கப்பட்டவங்க, இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டவங்க, சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியை பெற்றுக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கணும். அந்த சுத்திகரிப்பு இல்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பு இல்லை. எல்லா மதங்களிலும் பொதுவான ஒரு காரியம் என்ன சொன்னால், இரத்தம் சிந்துதல். இந்த இரத்தம் சிந்துதல் என்பது உலகம் என்கிறது உலகத்தில் இருக்கிற பொருளையோ மிருக ஜீவனுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பு வரும் என்று எதிர்பார்க்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அப்படிதான் வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து வந்த பிறகு, கிறிஸ்து இந்த உலகத்தில் இரத்தத்தை சிலுவையில் சிந்தின பிறகு உலகத்துக்கு கிடைத்த மாபெரும் காரியம் சொன்னார், நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பாவம் செய்கிற மனிதனுக்கு பாவத்தை உணரக்கூடிய மனசாட்சியை கொடுத்து மனசாட்சியில் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். இந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தான் சீர்திருத்தல் வேண்டும். வரப்போகிற நன்மைக்குரிய இந்த சீர்திருத்தம் நடைபெற வேண்டும். இந்த சீர்திருத்த நிகழ்ச்சியை நாம் ஒருவேளை அவரையே சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனாலும் உண்மையாகவே அந்த சீர்திருத்த நிகழ்ச்சி என்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்படாத கிறிஸ்துவ வாழ்க்கை, சுத்திகரிக்கப்படாத இருதயம், மனசாட்சி இல்லாத கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவம் என்கிறது வரப்போகிற நன்மைகளை அடைய வேண்டுமானால் ஒரு சீர்திருத்தம் நடைபெற வேண்டும். அந்த சீர்திருத்தத்துக்காக வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் மீட்கப்பட வேண்டியது முதல் காரியம். நேரம் இல்லாதனால நான் கடந்து போகிறேன். அதன் பிறகு 16, 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படினில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதுக்கு பலன் இல்லையே. அப்படியால் 2வது ஒரு சீர்திருத்த நிகழ்ச்சி, வரப்போகிற நன்மை என்ன என்று சொன்னால் மரண சாசனம். இந்த மரணம் என்கிறது நாம் சில நேரங்களில் வாதாடும் பொழுது சொல்லலாம், கடவுள் என்கிறவர் இந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த நன்மை தீமை கரியை உண்டாக்கலைன்னா அல்லது அதை பூசிக்கிற நாளில் சாவுன்னு சொல்லலைன்னா அவன் செத்திருக்க மாட்டான். ஆகினால அந்த மரணத்துக்கு காரணம் தேவன் தான் என்று வாதாடுகிறவனும் இருக்கிறோம். இப்படி ஒருவேளை நம்ம பல காரியங்களில் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு காரணம், மரணத்துக்கு காரணம் என்கிற பெரிய வாதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதில் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு காரணமா? நியாயப்பிரமாணம் சட்டத்தினால ஒரு மனுஷன் பாவம் செய்கிறவன் அடிக்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான். ஆகியனால நியாயப்பிரமாணம் காரணமா அப்படின்ற கேள்வியும். 3வது காரியமாக நான் பார்க்கும் பொழுது சாத்தான் அதை சாப்பிட வைத்து மனிதனை மரணத்தை கொண்டு வந்தான், சாத்தான் காரணமா? அல்லது ஆதாம் பாவம் செய்தான், ஆதாம் செய்த பாவத்தினால தான் எல்லாருக்குமே மரணம் வந்தது, ஆகினால் ஆதாம் காரணமா என்கிற இந்த கேள்விகள் எல்லாம் உலகத்தில் எழும்பிக் கொண்டு இருக்கிறது. இத்தனை கேள்விகளுக்கும் நாம் பார்க்கும் பொழுது உண்மையாக நான் இந்த ரோமர் 5:12 பார்க்கும்போது ஒரே மனுஷனால பாவத்தினால மரணமும் உலகத்தில் உண்டானது. ரோமர் 7:13 சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல பாவமே மரணத்துக்கு காரணம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் மரணத்துக்கு யார் காரணம்? மரணம் என்கிறது இங்கே சொல்லப்படும் போது மரண சாசனம் என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தையில் அதை சொல்ல வேண்டுமானால் மரண ஓலை. மனிதனுக்கு மரணம் என்கிறது எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது? கடவுள் சொன்னதனால மரணத்துக்கு போய்விடவில்லை.
எப்பொழுது வேண்டாம் என்ற கனி அவன் புசித்தானோ அந்த நாளில் அவனுக்கு மரணம் என்பது உண்டானது. இந்த மரணத்தை ஆதாம் பாவம் செய்து மரணத்தை தேடிக்கொண்ட பிறகு ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறோம். அப்படியானால் இந்த ஆதாமுக்குள்ள அந்த பாவம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அல்லது இங்கே சொல்லப்படுகிறபடி நாம் பார்க்கும்போது ஆதாமுடைய பாவத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தினுடைய பாவத்திலிருந்து நாம் வெளியே வரணும். இதுக்கான ஒரு காரியத்தை இதே எபிரேயர் புஸ்தகத்தில் நான் படிக்கிறேன். வேகமாக நமக்கு நேரம் இல்லாதனால் நான் கடந்து போகிறேன். 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அடிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதானத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலையாகும்படிக்கும் அப்படியானால் மரணம் ஒழிக்கப்பட வேண்டும். மரணம் என்கிறது எழுதப்பட்ட சாசனம் மாற்றப்பட வேண்டும். மரணத்தின் ஓலையை கர்த்தர் மாற்ற வேண்டும். இதை மாற்றுவதற்கு விசேஷமாக நாம் பார்ப்போம்னா இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றிய காரியத்தில் கலாத்தியர் 3:13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் யார் சொன்னது? நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி மரத்தில் தூக்கப்பட்டவன் மரிக்கிறான், அவன் சபிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து அந்த சபிக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி கொல்லப்படுகிற மனுஷனுக்காக மரத்தில் அவர் மரித்தார், சிலுவையில் அவர் மரித்தார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தினால் வந்த அந்த மரணத்திலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்டுக்கொள்கிறார். அது மாத்திரமில்லை, எபிரேயர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர். அப்படியானால் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிற அவரும் என்று சொல்லும் பொழுது அவர் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர். அவர் மரணத்துக்குரியவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள். அந்த மேலான கடவுளே இந்த மரண சாசனத்தை நீக்கணும். இந்த மரணத்தின் ஓலையை மாற்றுவதற்காக பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்குற பலியாகவும் மாறினார். அப்படி மாறிவிட்ட பிறகு என்ன நடந்துன்னு சொன்னால், எந்த மனிதன் மரணத்தில் மரிக்கிறானோ அந்த மரணத்திலிருந்து கிறிஸ்து நம்மை மீட்கிறார். இது வெளிப்படையாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின நாள் பஸ்கா பண்டிகை நாள். அன்றைக்கு பஸ்கா பண்டிகை அடிக்கிற ஒரு நாள். அந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் அடிக்கிறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நடந்தது நமக்கு தெரியும். அந்த பஸ்கா பண்டிகையில் யாரும் ஆடுகளை அடித்ததாக வேதத்தில் வரலாறு இல்லை. ஏன் சொன்னால் ஏற்கனவே தானியேல் போன்ற புஸ்தகங்களை சொல்லபடி அங்கே ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், அவைகளெல்லாம் நீக்கப்படும், அவைகளெல்லாம் ஒழிக்கப்படும் என்று சொன்னதனால விசேஷமாக இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த மரணத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக பலியானதுனால சிலுவையில் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்ட பலி அங்கே நிறுத்தப்பட்டுவிட்டது. இயேசுவை பலியான பிறகு அந்த மரணத்திலிருந்து மனிதன் மீட்கப்படுகிறான். இது உண்மை, உலகமே எதிர்பார்க்காத ஒரு அதிசயம், உலகமே வியந்து போன ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால், நாம் ஆட்டை அடித்து தான் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள போகிறோம்னு நினைத்தோம். ஆனால் ஆடு அடிக்காமலே ஒரு நம் மீட்பு இருக்கிறது என்றால் அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியனாகிய காய்பா அண்ணா அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மனிதனுக்காக, எல்லா மனிதர்களுக்காக ஒரு மனிதன் சாக வேண்டும். அந்த மனிதன் சாகும்போது தான் இந்த மரண சாசனத்தில் மனிதன் மீட்கப்பட வேண்டும் என்கிறதுனால எல்லா மனிதருக்காக ஒரே மனிதனாய் மரித்தார். அவர் மரித்ததுனால மனிதனுக்கு மரணத்திலிருந்து விடுதலை. நீங்கள் இதை பற்றி இன்னும் கூட தெரிந்து கொள்ளணும். எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 35ஆம் அதிகாரத்தில் 25-28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது கொலை செய்த மனிதன் என்று சொல்லும்போது தற்செயலாக கொலை செய்தவன், அந்த மனிதனை பழி வாங்குறவன் துரத்தி கொண்டு போகும் பொழுது தண்டிக்கப்பட வேண்டிய மனிதன் ஓடி போய் அங்கே அடைக்கலப்பட்டதில் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஏன் அந்த 6 அடைக்கல பட்டணங்களில் என்ன இருக்குது சொன்னால், பிரதான ஆசாரியன் இருப்பான். அந்த பிரதான ஆசாரியன் இருக்கிறவையிலும் குற்றம் செய்தவன் அங்கே இருப்பான். அவன் எப்பொழுது வெளியே வருவான் சொன்னால், அந்த பிரதான ஆசாரியன் மரித்த பிறகு அந்த குற்றவாளி விடுதலையாகி வெளியே வருவான். இதுதான் வரப்போகிற நன்மை கூடிய பிரதான ஆசாரியர். அவரே நமக்காக மரித்ததனால அந்த மரண சாசனத்திலிருந்து, மரண ஓலையிலிருந்து தேவன் நம்மை மீட்கிறார். இதுதான் 2வது ஒரு காரியமாய் வரப்போகிற நன்மை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் வரவேண்டிய நன்மை. ஒரு சீர்திருத்த நிகழ்ச்சின்னு சொன்னால், கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து மரித்து போகிறவனாக அல்ல,
வாழ்ந்தேன் மரித்தேன் என்பதல்ல, மரித்தேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எப்படி ஒரு மனிதனால் சொல்ல முடியும்? கிறிஸ்துவோடு கூட நான் மரிப்பேன், ஆனால் கிறிஸ்துவோடு எழுந்தும் இருப்பேன். அதனால் அந்த மரணம் ஒழிக்கப்படுவதற்கு மரணமே இல்லாத கடவுள் அந்த மரணத்தை தான் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த மரண சாசனத்தை கர்த்தர் அங்கே ஒழித்து அந்த மரணத்தில் மனிதனை மீட்கிற ஒரு நிகழ்ச்சியாக நாம் பார்க்குறோம். நேரில் 3வது ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது மறுபடியும் நான் அந்த 10வது வசனத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துகிறேன். அங்கே நான் பார்க்கணும், வரப்போகிற நன்மைகளுக்குரிய அந்த பிரதான ஆசாரியராக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு காரியத்தை அந்த 9ஆம் அதிகாரத்தின் பகுதியில் நான் வாசிக்கிற 24, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதியாட்சியமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். முதலாவது நாம் பார்க்குறோம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே நித்திய மீட்பை கொண்டு வருவதற்காக அவரே ரத்தம் சிந்தி தம்முடைய சொந்த இரத்தத்தினால மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்தார். 2வது, இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைக்குரிய சீர்திருத்த ஆண்டவராக இருக்கிறபடினால மரண சாசனத்தில் நம்ம மீட்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிறதா சிருஷ்டிப்புகள் மனுக்குலமானது எல்லாரும் ஒரு நாள் மரிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இயேசு வந்து மரித்த பிறகு மனுஷன் என்கிறவன் மரித்து போகிற ஒரு மனுஷனாக மறுபடியும் மரிக்கிற மனுஷனாக அல்ல, மரித்தாலே எழுந்திருக்கிறான், மாறுகிறான். 3வது நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராக எங்கே பிரவேசித்தாருன்னா கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற சிருஷ்டி சம்பந்தமான இந்த கூடாரத்தில் அவர் பிரவேசிக்கவில்லை, பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார். இது எத்தனை அருமையான காரியம்! நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒருவேளை உண்மையாக கிறிஸ்து மேல் எனக்கு அவ்வளோ பற்றுதல் இருக்கிறது, நான் ஆண்டவரை அவ்வளோ நேசிக்கிறேன், ஆண்டவர் தான் என்னுடைய உயிர் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள், ஆண்டவருக்காக என் உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இருக்கலாம். நல்ல காரியம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்திருக்கிறார். 3வது, வரப்போகிற இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு பிதாவின் இடத்துக்கு போனார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து மரித்து 40வது நாள் பரமேறின நாள். இந்த பரமேறின நாளில் சீஷர்களை அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் அந்த ஒலிவ மலையில் அவர்களுக்கு முன்பாகவே வானத்துக்கு ஏறி போனார். இந்த ஏறி போன நிகழ்ச்சியை சீஷர்களெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். அங்கே இருந்த தேவ தூதர்கள் சீஷர்களை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அப்படியால் எழுந்தருளி போனவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த வேதத்தில் நான் பார்க்கும்போது சங்கீதக்காரன் அநேக இடங்களில் சொல்லுகிற வார்த்தைன்னு சொன்னால் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்துக்குரிய தேவன். அந்த பரலோகத்தில் இருந்து மறுபடியும் வருவார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த பரலோக தேவன் பரலோகத்துக்கு எழுந்தருளி இருக்கிறது பரலோகத்தில் எப்படி நிச்சயமோ அந்த பரலோகத்திலிருந்து மறுபடியும் அவர் வரப்போகிறார். நமக்கு நேரில் அதனால் நான் முடிக்கிறேன். விசேஷமாக அந்த பரலோகத்துக்கு எழுந்தருளி போன தேவன் மறுபடியும் வருவார். இதுதான் சீஷர்களுக்கு கூட, நான் உங்களை விட்டு போகிறேன், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், நான் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், மறுபடியும் வருவேன். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் வரப்போகிற நன்மையை கொடுக்க பரலோகத்தில் இருக்கிறார். நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளும் பிதாவினிடத்திலிருந்து வரும். பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தேவனுடைய ஆவியை அனுப்புகிறார், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். இந்த உலகத்தில் வந்த வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற சீர்திருத்தம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார். ஜெபிக்கலாம். உங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இது உம்முடைய வார்த்தைகள், இது ஆவியம் ஜீவனமான வார்த்தைகள். எங்களுக்கு கொடுக்குற ஒரே நம்பிக்கை இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் வரப்போகிற நன்மைக்குரிய ஒரு சீர்திருத்தத்தை செய்யும். அந்த சீர்திருத்தம் இப்பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவங்க நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் வரப்போகிற நன்மைக்குரிய ஒரு சீர்திருத்தத்தை மரணத்திலிருந்து மரண சாசனத்திலிருந்து அவளை மீட்டுக்கொள்ளும். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற கடவுள், பரலோகத்துக்கு போனேன், மறுபடியும் பரலோகத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறேன்,
எங்களுக்காக பரலோகத்தில் எங்களுக்காக ஸ்தலங்களை ஆயத்த பண்ணியிருக்கிறேன். பரலோகத்தில் எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறேன். எங்களுக்காக பிதாவின் இடத்துல மன்றாடுகிற கடவுள்.